எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதோட பிரைஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏத்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரைஸ்ல தான் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற நாடுகள்ல கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் கம்மியான ரேட்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால நம்மளால ஒரு லேஸ 5 ரூபாயிலையும் கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும். ஆனா அமெரிக்காலலாம் லேஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் $4, அதாவது 350 ரூபாய் கிட்ட வரும். அண்ட் அதுவே இந்திய ப்ராடக்டான குர்குரேவை பத்தி பார்த்தோம்னா இது அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இன்னும் அதிகமான விலையில தான் கிடைக்கும். ஏன்னா அது இந்தியால இருந்து ஒரு லிமிட்டடான குவான்டிட்டியில தான் அங்க எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் அங்க இருக்க மோஸ்ட்லி இந்தியன்ஸும் அதிகமான விலையை கொடுத்துதான் இதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்காக எல்லா பொருட்களையுமே இந்தியா விட அங்க எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம இந்தியாலயும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா வெளிநாடுகள்ல அது ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்தியால உள்ள டாக்ஸ் சிஸ்டம் காரணத்தினால இந்தியால ஆப்பிளோட மேனுஃபேக்சரிங் இல்லாததுனாலையும் நம்ம இந்தியால ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவானதா தான் இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிள்ஸும் இந்தியால கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்லி இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நியூட்ரிஷன் பேஸ்டான ப்ராடக்ட்ஸை பத்தி பார்த்தோம்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியால தான் இந்த ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் அதோட சேர்த்து ஒரு சில பிராண்டடான துணிகளும் பிராண்டடான ஷூஸ்களும் இந்தியால ரொம்பவே எக்ஸ்பென்சிவானதா இருக்கும். அதனாலேயே ஒரு சில பேர் துபாய் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருந்து இந்த மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வந்துருவாங்க. அடுத்ததா தங்கம். நம்ம இந்தியால கல்யாணத்தை ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அண்ட் அந்த கல்யாணத்துல அலங்காரத்துல என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பா தங்கங்கள் இருக்கும். ஆனா இந்த தங்கம் நம்ம இந்தியால கிடைக்கிறத விடவும் துபாயில ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். அதாவது துபாயில நீங்க தங்கம் வாங்கும்போது ஒரு பவுனுக்கு 3000 இருந்து 5000 வரையும் சேவ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்கான்னு கேட்பீங்க. அந்த நாடு கடல் தண்ணியை மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கு. அந்த நாடு தான் துபாய். துபாய் மாதிரியான நாடுகள்ல எண்ணெய் வேணா ரொம்பவே அதிகமா இருக்கலாம். ஆனா அவங்களோட தண்ணி ரொம்பவே குறைவா இருக்கும். அதனாலேயே அங்க கடல் தண்ணியை குடிக்கிற தண்ணியா மாத்திட்டு வராங்களாம். சோ நீங்க அங்க ஒரு லிட்டர் தண்ணி வாங்குனீங்கன்னா அதோட விலை 100 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரையும் இருக்கும். தண்ணிக்கு அப்புறம் எல்லாத்தையும் விடவும் குடிக்கிற பொருளா எதுன்னு பார்த்தோம்னா அது கூல் ட்ரிங்க்ஸ் தான். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொக்கோ கோலா தான் நம்ம இந்தியால ரொம்பவே கம்மியான விலைக்கு கிடைக்குது. ஆனா சுவிட்சர்லாந்துல எல்லாத்தை விடவும் ரொம்பவே அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல வெறும் 300 ml கோக்கோட பிரைஸ் 350 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனா நம்ம இந்தியால 300 ml கோக் வெறும் 20 ரூபாயிலேயே வாங்கிடலாம். சோ இந்த மாதிரிதான் ஒரே பொருட்களோட விலைகள் வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு விலைகளா விற்கப்படுது.